Hey guys, welcome back to another video. So இன்னைக்கு வந்து மருதாணி ஹேர் கலர் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகேவா, நான் ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அண்ட் ஐ ஆல்சோ ப்ரிப்பேர்ட் த மருதாணி பேஸ்ட் நாள். ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளாக நான் இதை தடவைன்னு நினச்சேன். அண்ட் ஒரு 2 நாள் முன்னாடியே நான் பண்ணியும் வச்சுட்டேன். நேற்று வந்து மழைனால என்னால் பண்ண முடியல. நேற்று நான் எடுத்தேன், பட் மழைனால பண்ண முடியல. அண்ட் ஸோ இன்றைக்கி வந்து மழை இருந்துருச்சு. December 5th இன்றைக்கி, இல்லை 6th ஐ திங்க், சரி தெரில. நீங்கள் வந்து டியூஸ்டே, ஓகேவா. ஸோ மழை இருந்துருச்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அண்ட் கரண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி தடவுனா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் இருக்கும், அதனால் தட முடியாது, லீவ் இருக்காது. இது வந்து 2 hours ஊற வைக்கலாம் தலையில். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடியாது. அதனால் நான் வந்து டாப் மட்டும் மாற்றிக்க போகிறேன். இது வந்து கரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது இருக்கிறது கொஞ்சம் உருப்படியானது இது ஒன்று தான். இதுவும் எங்கள் அக்காது. ஸோ நான் இது வந்து மாற்ற போகிறேன். இது போட்டு விடு. ஓகே, ஃப்ளாஷ்பேக். ஆக்சுவலி இன்றைக்கி டேட் வந்து December 4ன்னு நினைக்கிறேன், மண்டே. ஓகேவா, செம்மையாக மழை பெய்யுது. நான் இன்றைக்கி தான் வந்து இந்த ஹென்னா ஹேர் கலர்லாம் போடலான்னு நினச்சேன். வந்து மொட்டை மேலே நானே காற்ற பறந்து போயிருப்பேன் போல். செம்மையாக காற்றடிக்குது, மழை பெய்யுது, கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கரண்ட்டும் இல்லை. ஓகேவா, இன்வெர்ட் இருக்குது, பட் வந்து என்னால் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க முடியாது. நெல்லி கரண்ட் வந்துருச்சு, வெயிலும் வந்துருச்சு, மழையும் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நான் இந்த மருதாணி தடவை போகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தடவைனாலே எனக்கு கோல்டு வர வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஊறவும் வச்சிட்டேன். வேறு இதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் இருக்கும், நான் தடவும் முடியாது. ஸோ வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இன்றைக்கி தடவை போகிறோம். நான் வந்து டாப் மட்டும் ஏதாவது மாற்றிட்டு பழைய துணி அதை போட்டு பண்ணலாம். இப்படி ரெடியாக வச்சுருக்கோமா, எப்படி ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி, இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அப்போ வந்து டீ தூள் போடணும். டீ தூள் அப்படியே வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் நம்ம. அதை அப்படியே பாதியாக வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ 1 டம்ளர் தண்ணி ஆற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிட்டேன். இந்த டீ தூளும் வந்து டீ தண்ணியும் வடிகட்டி வச்சுட்டேன். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போது மருதாணி தண்ணி ஊற்றி அரைக்காமல் இந்த டீ தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதை வந்து அரைக்கி இந்த தண்ணி ஊற்றி அரைச்சி மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த பவுலில் தான் நான் போட்டு வைக்க போகிறேன். ஸோ அலம்பி வச்சிட்டேன். ஸோ இதை ஓவர் நைட் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு போகிறேன். நாளைக்கு மார்னிங் எழுந்து தடவை தான் போதும். This is how my hair looks now. நான் வந்து ஸோ மருதாணி வந்து ஹேர் ட்ரை ஆக்கிடும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து அது இந்த பேஸ்ட் கூடயே ஆயில் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம், ஆர் தயிர் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. ஸோ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். யூ கேன் யூஸ் எனி ஆயில். நான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் வந்து இதுக்கு என்ன க்ளவுஸ். ஓகேவா, இது வந்து சர்ஜிக்கல் க்ளவுஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா அது இருந்தது வீட்டில். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும், அதனால் சர்ஜிக்கல் க்ளவுஸ் எடுத்திருக்கேன். இல்லைனா கையெல்லாம் ஆகிடும். தலையில் ஆகுதோ இல்லையோ, கையெல்லாம் ஆகிடும் கண்டிப்பாக. ஓ மை காட், இப்போது இங்கெல்லாம் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? வேஸ்லின் எதாவது எடுத்து தரேன். மோஸ்ட்டாக ஆகாது எனக்கு தெரிஞ்சு. நான் கையிலேயே தான் தடவ போகிறேன். நீங்கள் வேணும்னா ப்ரெஷ்ஷு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷை விட கையில் தடவுனா தான் கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கையிலேயே தடவுங்க மோஸ்ட்டாக.
ஓகே. அண்ட் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரௌன் செக்ஷனில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஏன்னா இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அது கொண்ட மாதிரி போட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற எல்லாத்தையும் அது கூடயே சேர்த்து கொண்டே வைக்கிட்டாங்க. ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் வரன்னு இருக்கும். அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே தான் விட்டு உட்காரணும். ஸோ அதனால் இப்படி பண்ணாங்க. இது நல்லா இருந்தது, நான் அதை பண்ணுறேன். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இது இவ்வளோ பண்ணி பிடிக்காம தான் இருக்கும். கண்டிப்பாக கலர் வராதுன்னு தோணுது எனக்கு. பார்க்கலாம். ஐயோ, பேண்ட்டு காலெலாம் இருந்தது. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, isn't that spitting slow, spitting fast, I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness, a reflection of the emptiness, hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior, inferior, you know I'll always be a bit superior, get off of me, this ain't no humble brag, I want you to hear words, you can say them back. Okay. முடிஞ்சது. இப்போ வந்து இது தடவுனதில் எனக்கு கொஞ்சம் என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து நான் இலை தானே யூஸ் பண்ணேன், மருதாணி இலை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பவுடரே வாங்கிக்கோங்க கடையில். இது ஒர்க் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. நான் தடவிட்டேன் எப்படி இருந்தாலும், பட் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகாதுன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இலையாக இருக்கிறதுனால என்ன தான் அரைச்சாலும் குட்டி குட்டியாக அந்த ஒரு மாதிரி என் க்ளவுஸ் ஃபுல்லாக இருக்குது தெரியுதா, குட்டி குட்டியாக. அது வந்து பவுடர்னால் அப்படி இருக்குது, அதனால பேஸ்ட் ஆகிடும், அப்படியே அப்ளை ஆகிடும். இல்லைனா குட்டி குட்டியாக குட்டி குட்டி எல்லாம் பார்ட்டிகல்ஸ் நிறைய தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக அது பக்காவாக பிளெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ பெட்டர் பவுடருக்கே போயிடுங்க. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சுது, பாதியும் ஒட்டவே மாட்டேங்குது. அண்ட் எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்க. நானும் கம்மியாக தான் யூஸ் பண்ணேன், பட் ஸ்டில் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? அவ்வளோதான். பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு 2 hours விடணும்னு சொன்னாங்க. 2 hours விட வேணான்னு எனக்கு தெரில, விட்டால் சொல்கிறேன், ஓகே? பட் பிளான் வந்து 1 hour 1.5 hours அவ்வளோதான். அச்சோ, ஆரஞ்சு ஆகுது, அங்கங்கே பட்டு அங்கெல்லாம் ஆரஞ்சு ஆகுது. ஸோ நான் சீக்கிரம் போய் கை காலெலாம் நம்பிட்டு வரேன். பேண்ட்லாம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இட்ஸ் பீன் more than 2 weeks and இன்னும் அந்த மை ஹேர் இஸ் ப்ரௌன். ஓகே, ஆக்சுவலி ஐ ஹவ் டன் ஹேர் ஹைலைட்ஸ். ஸோ அந்த ப்ளீச் கலர் தான் இருந்தது ஃபஸ்ட்டு. டார்க்காக ப்ளீச் கலர் வந்து நல்லா டார்க்காக தெரியும். அண்ட் அந்த மருதாணி போட்டதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ த ரிசல்ட்ஸ் ஆர் குட். பட் நீங்கள் வந்து அது இன்னும் ரெகுலராக அட்லீஸ்ட் மந்த்லி 2 or 3 யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம்
எஃபெக்டிவாக இருக்கும் அந்த கலர். ஸோ திஸ் இஸ் மை இம்ப்ரெஷன், மை ட்ரை வித் மெஹந்தி henna hair color. So you guys try it and let me know in the comments, and I'll see you guys later. Bye bye.